Hi friends, welcome to home.It. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்ல எப்படி நம்ம clay ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம வீட்ல எப்படி air dry clay பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நீங்க once ரெடி பண்ணீங்க அப்படினா நீங்க 3 ல இருந்து 4 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. அதே டைம் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுங்கிறதுல நீங்க வெளியிலேயே வந்து நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு சூப்பரா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 ல இருந்து 4 மாசம் வரைக்கும் நீங்க வச்சு இத யூஸ் பண்ணலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுறதுல உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வரும். இப்போ இது பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் எடுத்துர்க்கேன். சோள மாவு இது எடுத்துர்க்கேன். இப்போ இதே கப்பு எவ்வளோ எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு நம்ம வந்து க்ளூ வந்து எடுக்கணும். நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபேபர் கேசல் க்ளூ கொஞ்சம் அப்புறம் இந்த நான் டாக்ஸிக் க்ளூ ரெண்டும் கலந்து வந்து 1 கப் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ஒயிட் க்ளூ இருக்கோ ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ ஃப்ளார் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து க்ளூ வந்து எடுக்கணும். நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரோட அளவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து க்ளூவும் எடுத்திருக்கேன். இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். உங்களால் இவ்வளோ போட்டு செய்ய முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அந்த கார்ன்ஃப்ளவரும் க்ளூவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்ன்ஃப்ளவரில் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவு கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளே வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போது இது போல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா. இதில் வந்து நம்ம இப்போ வினிகர் ஆட் பண்ணோம். நான் யூஸ் பண்ணுறது இந்த டிஸ்டில்டு வினிகர். இது இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் இந்த லெமன் இல்லைனா வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து 3-4 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபங்கஸ் வந்துடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் இல்லை பேபி ஆயில் எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி க்ளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வினிகர் அதெல்லாம் நல்லா ஒரு தடவை அந்த மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நிறைய க்ளே ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யலாம். கடையில் வாங்குகிற க்ளே கூட சம்டைம்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். இது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போது இது நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரும். ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மைக்ரோவேவ் ஓவனில் 30 செகண்ட் வச்சுருங்க. திருப்பி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 30 செகண்ட் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். என்ன கேட்டால் மைக்ரோவேவ் ஓவனை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இது கெட்டியாகி வந்துடும். இப்போ தெரியுதா உங்களுக்கு கொஞ்சமாக வந்து எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணவே நீங்கள் அந்த ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாம் அந்த க்ளேவோடு சேர்ந்து வந்துடும். கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இதை மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளே மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து லோஷன் இருக்குது இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற லோஷன் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த க்ளே இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி போட்டு பிசையணும். சூடு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணணும். இல்லைனா வந்து காஞ்சு போயிடும். உங்களுக்கு சூடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நீட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது சூடு. அதனால் நல்லா கை வச்சு இதை நல்லா பிசைய போகிறேன். உங்கள் கையிலையும் நீங்கள் லோஷன் வந்து தடவிக்கோங்க. நல்லா போட்டு இது நீங்கள் பிசைய தான் நல்லா க்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி 2 கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நிறைய மெத்தடில் வந்து க்ளே பண்ணலாம் வீட்டிலையே. இது வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. இது வந்து நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் குக் பண்ணாமல் எப்படி நம்ம க்ளே வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிற வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்.
நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே அது நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு க்ளே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இது இழுத்தீங்க அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் இது கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக வந்து மேலே லோஷன் வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு ஜிப்லாக் கவரில் இதை போட்டு வச்சுடுங்க. போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 மாதம் போல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கவர்லேயே வந்து போட்டு வச்சுடுங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக வீட்டில் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போது நம்ம இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம். நான் சும்மா வந்து இந்த க்ளே எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி மட்டும் காட்டுறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிராஃப்டோட ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் சும்மா கட் பண்ணி மட்டும் காட்டுறேன். கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாயில் பேப்பர்லாம் இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் ரேப்போ வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ரோல் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நான் இதை அப்படியே கட்டராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு வீட்டில் இருக்கிற மூடி எது வேணால் நீங்கள் எடுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணலாம். இப்போ அழகாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நிஜமாலுமே க்ளே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. நீங்கள் ஓரத்தில் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குன்னா நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு மட்டும் நம்ம இதை ரப் பண்ணி விட்டோம்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போது நான் ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அடுத்ததாக நம்ம வேறு ஷேப் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது இன்னும் கொஞ்சம் க்ளே வந்து எடுத்திருக்கேன். அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா ஷேப்ஸும் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ அந்த ரோலை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் வந்து கட் பண்ணோம். இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம பெட்டல் மாதிரி கட் பண்ணலாம். இந்த ரோலோட எண்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு அழகாக ஒரு பெட்டல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வச்சே நீங்கள் இந்த க்ளேயில் வந்து கட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த ரவுண்டை வந்து நான் இந்த மாதிரி லீஃப் மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அழகாக அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெட்டல்ஸோ லீவ்ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஷேப்க்கு வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை அப்படியே வந்து நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ளே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கிடச்சிடும். இது போல் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கையால் அது அழகாக வந்து அந்த கட்டர்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. இது மாதிரி நான் மற்ற பெட்டல்ஸும் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ளே வந்து கொஞ்சம் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஒரு 15% அது 20% வரைக்கும் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். நம்ம கடையில் வாங்குறது அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகாது. இது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். இந்த கட்டரை யூஸ் பண்ணி நான் மற்ற பெட்டல்ஸும் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ளே கிராஃப்டோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் நம்ம வந்து மைதா மாவை யூஸ் பண்ணி ஒரு க்ளே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது குக் பண்ணலாம் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக ரெடி பண்ண ஒரு க்ளே. அந்த க்ளேவோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லைனா மேலே ஐ பட்டனில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.